படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா காதல், போலீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்டாக வைக்கும்போது காதல்னு ஒரு படம் டைட்டில் வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல்னு ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும். நமக்கு ஒரு 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 ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக இருக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய போலீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில் பற்றி யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, இல்லை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு தெரியல ஆக்சுவலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். அதோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்குது. எனிவே உங்களோட மனநிலை தெரியும், ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு, பட் ரொம்ப பேசல. ப்ரொடக்ஷன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பேபி அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து மெசேஜ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம், இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு, படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளோதான் இருக்கும். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லையுமே அவர் வந்து இது ஒரு சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு நான் வழக்கமாக அந்த கல்யாண அந்த காசு வாங்கி போடுறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட நான் நம்புறது என்னென்னா, ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அந்த ப்ராசஸை பெருசாகிறாங்க இல்லையா, அது கீழே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாகவே ஒரு பெரிய முதலாளி. அந்த வகையில் வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி. ஏன்னா எல்லா ப்ராசஸ்லையும் அவர் கூட இருக்கிறாரு. அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுடைய அவங்க கூட வைப் இருக்கும். அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனோசாக இருக்கட்டும், பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ அவர் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் இப்போ வந்து நான் தான் சொன்னேன், அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது மொத்தத்துக்கு இந்த படமாக இருந்தது. இதுக்கு மேலே பண்ண டிமாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன், ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு 50% ஒரு கதை இருந்தாலே போதுங்க. அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து 100% கதையெல்லாம் தேவை. ஒரு 50% கதை, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான். பேலன்ஸ் ஒரு 50%ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், பாதி பேருக்கு நம்பாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை, பயங்கரமான படம், ஆனால் ஹிட் ஆகாமல் போயிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான், ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க, எவ்ரி டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகிருக்கு. இதை நான் வந்து மனசார சொல்கிறேன், சும்மா ஏதோ மேடுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதை தான். ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ் ஒரு என்ன சொன்ன நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மியூசிக்கலாக நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு. பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக. பட் சாவஜிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நேற்று கூட அவார்டு வாங்கினேன். அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் RDXன்னு ஒரு படம் பண்ணேன், அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் நம்புங்க, அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட் அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிறது வரைக்கும் கூட்டு போன டிரைவரில் இருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறவங்க, இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாவஜிஎஸ்ன்னு தெரியாது. அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. நான் பெரும்பாலும் அசால்ட்டாக போகிறேன், அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்காங்க கூட எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ எதுக்கு சொல்லுறேன்னா, அவங்க ஒரு சாவஜிஎஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட பிளேலிஸ்ட்டாக இருக்கட்டும், எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் 10 சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில். அது என்னோடய பாட்டு 2 பாட்டு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் வேறு லெவல் பண்ணுவாருங்க பாட்டு வந்து. அது ஏன்னா பாட்டை பற்றி நம்ம வேறு படங்கள்லாம் அவங்களுக்கே தெரியும், கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கூடுதல் மியூசிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கும். பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த படம், இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாமே இருக்குது. எல்லா ஒரு என்ன சொல்கிறது, எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்குது. டைரக்டரை பற்றி சொல்லணும். ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எப்படின்னா, அவர் வந்து துரு பேசிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்கிறது, அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்களை வந்து கிரகிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க, இந்த இதை பார்த்துருப்பாங்க, வேறு லாங்குவேஜில் ஒரு பாட்டு இப்படி நிறைய பார்த்து வந்து கிரகிச்சு வச்சு இல்லை. அதை கேட்கும்போது அவங்க குழந்தைத்தனமாக ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்குற ஒரு இதை அச்சீவ் பண்ணிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது பண்ணிட்டாரு, காமிச்சோங்க பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஹிட்டு, இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னாரு. உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆகிடும்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஆத்மார்த்தமாக ஒரு பாட்டு பண்ணுவோம், அது ஹிட் ஆகும், சில டைம் ஹிட் ஆகாமல் கூட போவோம். ஆனால் அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சூப்பர் பிரதர் ஹிட்டு அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு. அடுத்த பாட்டு கேட்டு அவர் சொன்னார், அந்த பாட்டு ஹிட்டு பிரதர், ஆனால் இது அதை விட ஹிட்டு பிரதர் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையும் அது மக்கள் கையிலையும் உங்களுடைய காதுகளில் நீங்கள் கேட்டு சொல்கிறது அது ஹிட்டா இல்லையான்னு. பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கம்பெனியில் நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஆல்ரெடி பண்ண டிமாண்டி காலனி அஜய் வந்திருக்கிறாரு. ஸோ அதுவுமே ஃபைனல் விட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 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 இப்போ ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். அது மியூசிக்கலாகவும் சரி, விஷுவலாகவும் சரி. அப்படி ஒரு பேய் படத்தை சொல்கிறேன், ஏன்னா காமெடி பேய் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு 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 பயங்காட்டுற ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறதுங்கிறது ஒரு. ஸோ இந்த கம்பெனிக்கு யார் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியும். ஸோ இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அருண் விஜய் சார், ஏன்னா அவர் கூட நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருமே எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு காசு வாங்கிட்டோம், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்லை. அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வெற்றினா அவர் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர் பண்ணுற இன்வால்மெண்ட் ஆக்சுவலி எல்லா படத்துக்குமே அவர் எனக்கு கால் பண்ணுவார், பண்ணிட்டு எப்படி வேலை இருக்குது, என்னென்ன போயிட்டுருக்கு எல்லாமே கேட்டே இருப்பார். அதை தாண்டி இந்த போஸ்டர் இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு ஃபீல் வருது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க இவ்வளோ இதாக தன்னை வந்து செதுக்கிக்கிறது இருக்குல்ல. அதாவது இந்த ரஜினி சாரை வந்து ரம்யா அவங்க சொல்கிற மாதிரி தான், வயசானாலும் அவருக்கு வயசு ஆகலை ஆக்சுவலி. ஏன்னா அவர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் இப்படியே தான் இருக்காரு, இப்படியும் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இயற்கையில் வந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்தார், இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருந்தார். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் கூட நான் திரும்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர் ஆக்சுவலி. ஒரு ஹீரோலாம் எனக்கு தாண்டி அவர் நல்ல பெர்ஃபார்மராக எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு கதையாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இல்லை, அவரோட நடிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது, மற்றவங்க இதில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த படம் கட்டாயமாக பெரிய ஒரு லெவலில் வெற்றி பெறும். நீங்களும் அதை பார்ப்பீங்க. எங்களால் முடிஞ்ச எல்லா ஒரு எஃபர்ட்டுமே இந்த படத்தில் நாங்கள் போடுறோம். அதுக்கு மேலே உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களோட ப்ரேயர் தொடர்ந்து வேணும். கடவுள்கிட்டையும் நான் ஜீசஸ் கிரைஸ்டையும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இந்த படம் பெரிய லெவல் வெற்றி பெறணும். Happy to be a part of this trip. Thank you, Bobby sir. Thank you, Manoj. And I know I'm going to have fun with Arun Vijay sir's performance, and I'm really happy to be here and be a part of it. Thank you. Thank you, sir. Thank you. So, Vivek sir, please. Sound, Anna, sound control, please. Yeah, பேசுங்க சார். ஹலோ, Yes. அனைவருக்கும் வணக்கம். படத்தலைப்பு வெளியீட்டு விழா, படத்தினுடைய முதல் பார்வை, படத்தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சினை வெளியீட்டு விழான்னு முப்பெரும் விழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளனுடைய வளர்ச்சி கதையை நாம் பார்த்தோம். இங்கே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இமயம் தொட்ட அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது. பாலச்சந்திரன் என்றால் பிறை நிலவு என்று பொருள், இளைய நிலா என்று பொருள். அவர் தமிழ் திரையுலகில் ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி வீச வேண்டும் என்ற நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த படத்துக்கு அவர் மனோஜ் பெனோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் திருக்குமரன் அவர்களை பற்றி மனோஜ் பெனோ ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார், ஒரு மாணவராகவும் இருக்கிறார் அப்படின்னாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவர்கள் தான். ஏனென்றால் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரை மிகச்சிறந்த மாணவராக இருந்தார். தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான நேர்த்தியான ஒரு இயக்குனராக நான் திருக்குமரன் அவர்களை பார்க்கிறேன். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலம் தருவார் என்று நம்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா சாம்சிஎஸ் அவர்கள் இப்போ தான் வந்து கேரளாவில் விருது வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்காரு. அவர் வந்து ஆர்ஆர் கிங் அப்படின்னாங்க. நிச்சயமாக பாடல்களிலேயும் அவர் மிகப்பெரிய கிங்கு தான். தொடர்ச்சியாக அவர் எல்லா மொழிகளிலேயும் நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கேன் இது வரைக்கும். 2 பாடல்களுமே தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். அவ்வளவு அழகாக பாடல்கள் வந்திருக்கின்றன. இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கம்ப்ளீட் ஹீரோன்னா அவரை வந்து சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பாருங்கள், ஒரு கிரேக்க போர் வீரனை போன்ற உடற்கட்டோடு அவர் இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது.
ஒரு கதாநாயகன் எப்படி தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும், தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள். அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த படத்துவக்க வெளியீட்டு விழாவிலே, இந்த படத்தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்ட மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து மனோஜ் சார் அண்ட் பாபி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் பிளாட்ஃபார்ம். அப்புறம் என்னோட டைரக்டர், அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. ரொம்ப எனர்ஜி, அவரோட எனர்ஜி லெவலில் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எஸ் சார், நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறோம் என்ன பண்ண போகிறோன்னு. அப்புறம் மணி அண்ணா அண்ட் மை லவ்லி காஸ்ட் அண்ட் ஆல் த அதர் டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ.